கமிஷன் தொகையை அதிகரிக்கும் வரை தனியார் மொபைல் போன் நிறுவனங்களின் சிம் கார்டு மற்றும் ரீசார்ஜ் கார்டுகளை இனி விற்பனை செய்யப் போவதில்லை என்று சில்லறை வியாபாரிகள் அமைப்பு அறிவித்துள்ளது. ஏர்செல், ஏர்டெல், வோடோபோன் உள்ளிட்ட செல்போன் நிறுவனங்கள் சில்லறை வியாபாரிகளுக்கு வழங்கிக் கொண்டிருந்த விற்பனை மீதான கமிஷன் தொகையை கடந்த மே மாதத்திலிருந்து குறைத்து வழங்கின. இதனால் தங்கள் தொழில் பாதிப்படைந்துள்ளதாக அறிவித்து தமிழ்நாடு செல்லுலர் சில்லறை வியாபாரிகள் நலச்சங்கத்தினர் சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ரீசார்ஜ் கார்டு மீதான கமிஷன் தொகையை 7% உயர்த்தி தர வேண்டும், சிறப்பு சலுகைகள் என்ற பெயரில் வாடிக்கையாளர்களின் பணத்தை கொள்ளையடிக்கும் நிறுவனங்களை ட்ராய் அமைப்பு ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட விற்பனையாளர்கள் கலந்து கொண்டு இந்நிறுவனங்களுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். நெட்வொர்க் நிறுவனங்கள் எங்களுக்கு வழங்க வேண்டிய உரிய கமிஷனை 7% வழங்கிட வேண்டும். மக்களுக்கு ஏற்படும் பேஷ் சிறப்பு சேவைகள் என்ற பெயரில் பல்வேறு பணங்கள் பிடித்தம் நடைபெறுவதாக புகார்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. அதனாலும் ரீட்டைலராகிய நாங்கள் தான் பாதிக்கப்படுகிறோம். எனவே உடனடியாக இதுக்கு தீர்வு காண வேண்டும். அப்படி தீர்வு காணாவிட்டால் நாங்கள் பொதுமக்களை திரட்டி மிகப்பெரிய அளவிலே ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளோம். ஆர்ப்பாட்டத்தை அடுத்து மே 13ஆம் தேதி முதல் அனைத்து தனியார் நிறுவனங்களின் சிம் கார்டு மற்றும் ரீசார்ஜ் கார்டுகளை விற்பனை செய்வதில்லை என இச்சங்கத்தினர் அறிவித்துள்ளனர்.